Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல example 2.32 பார்க்குறோம். Find the cube root of unity. Okay, cube root of unity. Cube rootனா என்ன? Cube root கரெக்டா? Unityனா என்ன? 1. ஸோ இதோட வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்னங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ let z equal to என்ன கொடுத்துருக்காங்க cube root of unity யூனிட்டினா 1 ஓகே ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம 1 பவர் 1/3ன்னு எழுதிக்கலாமா ஓகேவா கரெக்டாக ஸோ 1 பவர் 1/3ன்னு எழுதியாச்சு நெக்ஸ்ட் இந்த ஒன்றுக்கு வந்து ஒரு வேல்யூ போடுறோம் ஓகேவா இசட்டில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒன்னோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு இது பார்க்கலாம் ஸோ இந்த ரிசல்ட் வந்து படித்து வச்சுக்கோங்க அதாவது என்ன 1 - 1 i - i அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுனா என்ன நமக்கு தெரியும் இசட்டை எப்படி நம்ம போலார் ஃபார்மில் எழுதியிருக்கோம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா கரெக்டாக ஸோ அதில் நமக்கு 1 வேல்யூ வரணுன்னா என்ன நமக்கு தெரியும் காஸ் 0னா என்ன 1 ப்ளஸ் ஐ சைன் 0னா என்ன 0 ஸோ ஐ டேம் என்ன ஆகிட்டு 0 ஆகிட்டு ஸோ 1 கிடைக்கிறது என்ன காஸ் 0 கரெக்டாக ஸோ ஒன்னோட வேல்யூ காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 ஆக்சுவலாக காணாமல் படித்து வச்சுக்கோங்க ஓகேவா 1 வந்துச்சுன்னா நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 இப்போ -1னா என்ன காஸ் பையோட வேல்யூ -1 ப்ளஸ் ஐ சைன் பை வந்து 0 தான் ஓகே ஸோ இமேஜினரி பார்ட் 0 ஆயிரும்ல ஸோ -1 ஓகே சேம் தான் ஐயில் சைன் π/2 1 இருக்கும் காஸ் π/2 0 ஸோ நமக்கு i × 1னா என்ன கிடைக்குது ஐ தானே கிடைக்குது ஸோ ஐயோட வேல்யூ cos π/2 plus i sin π/2 next minus iனா என்ன cos minus π/2 plus i sin minus π/2 value -1 so i into -1 minus i னு கிடைக்குது ஓகே cos π/2 cos minus π/2 வந்து 0 ஓகேவா ஸோ இந்த வேல்யூவை வந்து படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா சம்லையும் யூஸ் ஆகும் ஓகே இப்போ நம்ம போடுறோம் யூனிட்னா 1 ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ z equal to என்ன எடுத்துக்கலாம் ஐக்கு ஒன்னோட வேல்யூ என்ன நம்ம எடுத்துக்கிறோம் காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 த ஹோல் பவர் என்ன இருக்குது 1/3 ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து போலார் ஃபார்மில் இருக்குது அதாவது தீட்டா வேல்யூ 0 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா வேல்யூ 0ல் இருக்குது சரியா நெக்ஸ்ட்டு 1/3 இருக்குது இல்லை 1/3 1/4 1/5 அப்படி போயிட்டே இருக்கும் கரெக்டாக அதுதானே 1/n கரெக்டாக போயிட்டே இருந்தால் லாஸ்ட்டு nth டேர்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேல்யூ இப்போ 1 பவர் 1/n அதாவது அதோட அதுதானே nth ரூட் ஆஃப் 1 ஓகேவா ஸோ nth ரூட் ஆஃப் யூனிட்டி nth ரூட்டில் இருந்துச்சு என்னென்னா எனி நம்பர்ஸ் என்னன்னாலும் இருக்கலாம் கரெக்டாக ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் அதாவது பவரில் 1/2 1/3 1/4 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய எல்லா சம்ஸ்லேயும் என்ன செய்கிறோம் அப்படின்னா டீட்டா இருக்கலாம் டீட்டானா இங்கே 0 டீட்டா வேல்யூ இங்கே 0ல் இருக்குது ஸோ இந்த டீட்டா கூட என்ன செய்கிறோம் ஒரு 2k பையை ஆட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது லாஸ்ட் எக்ஸசைஸில் உள்ளது ஸோ 2k பையை ஆட் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா nth ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருக்குனால ஓகே ஸோ காஸ் 2k பை தெரியாதவங்களுக்காக ஸ்ட்ரைட்டாக 2k பை போட்டுடலாம் ஏன் 0 கூட அந்த நம்பரை இதை 2k பை ஆட் பண்ணும்போது 2k பை தான் கிடைக்கும் அதனால தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை ஸோ 2k பை ப்ளஸ் 0 கரெக்டாக த ஹோல் பவர் 1/3 ஸோ நமக்கு என்ன கிடைக்குது காஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் 2k பை ஹோல் பவர் 1/3 ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன nth ரூட் வந்துட்டு அப்படின்னா டீட்டாக்க வேல்யூ கூட 2k பையை ஆட் பண்ணுறோம் ஸோ ஆட் பண்ணி முடித்த உடனே இந்த பவரை வந்து உள்ளே கொண்டு வரும் பவர் வந்து இங்கே உள்ள ஃப்ரெண்டில் வராது எங்கே வரோன்னா இந்த டீட்டா வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம்ல ஸோ இதில் டிவைடாக வரும் ஓகேவா அதாவது இஸ் ஈக்குவல் டு காஸ் 2k பை பை 3 மேலே மல்டிப்ளை பண்ணுறோம் 1/3 அவ்வளோதான் ப்ளஸ் ஐ சைன் 2k பை பை 3 ஓகே நெக்ஸ்ட்டு கேக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம் ஒரு வேல்யூ இல்லை நம்ம கேக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோன்னா இங்கே 3 இருக்குதா
ஸோ 3னா 3 வேல்யூஸ் கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ 0லேருந்து தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணோம். 0 1 2. இப்போ 3 இருக்கிறனால 3 வர கொடுக்கக்கூடாது, 3 வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ 1 2 3 அவ்வளோதான். ஆனால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நமக்கு எதெல்லாம் கே வேல்யூ 0 1 2. ஸோ இதுதான் நம்மளோட இசட். ஓகே, ஸோ இந்த இசட் வேல்யூவில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கேக்கு 0, நெக்ஸ்ட்டு கேக்கு 1, கேக்கு 2 அப்படிங்கிற மாதிரி 3 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ when k equal to 0 z equal to, இப்போ கேக்கு 0 கொடுங்க, இந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆகிட்டு 0 ஆகிட்டு. ஸோ cos 0 ப்ளஸ் I sin 0. cos 0 வேல்யூ நமக்கு தெரியும் 1 ப்ளஸ் I into 0 which is equal to 1. நெக்ஸ்ட்டு when k equal to 1 z equal to cos, கேக்கு 1 கொடுத்தா என்ன கிடைக்குதுமா, 2 into 1 2. ஸோ 2 pi by 3 ப்ளஸ் I sin 2 pi by 3ன்னு கிடைக்குது. ஸோ cos 2 pi by 3 வேல்யூ படித்து வச்சுக்கோங்க, மைனஸ் 1 by 2 ப்ளஸ் I sin pi by 2 வேல்யூ என்ன, √3 by 2. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு k equal to 2 கொடுக்குறோம். ஸோ z equal to, இப்போ 2 கொடுத்தீங்கன்னா இதில் 2 into 2 4. ஸோ cos 4 pi by 3 ப்ளஸ் I sin 4 pi by 3 which is equal to, படித்து வச்சுக்கோங்க இதே தான், cos 4 pi என்ன, 4 pi by 3னா 1 by 2 ப்ளஸ் I sin 4 pi by 3னா என்ன, மைனஸ் √3 by 2. ஸோ இது என்ன கிடைக்குது, மைனஸ் 1 by 2, மைனஸை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துக்கிறேன், மைனஸ் I √3 by 2ன்னு கிடைக்குது. ஓகே, நமக்கு இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ 3 ஆன்சர்ஸ் வருமா, 1 இது செகண்டு, இதே இதில் மைனஸ் வச்சு தேர்ட் வேல்யூ கிடச்சிருக்கு. இதே தான் நம்ம ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டே ஆக்சுவலாக பண்ணிடுங்க, கொஷின் போட்ட உடனே இந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா இந்த 3 வேல்யூவையும் கான்ஸ்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதில் ஒரு ஜாயின் பண்ணி ரஃப் டயக்ராம், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ கன்க்ளூஷன், cube roots of unity are 1 minus 1 by 2 plus I √3 by 2 and என்ன minus 1 by 2 minus I √3 by 2. வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு லைட்டாக படித்து வச்சுக்கோங்க, denoted by 1 w square. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து கன்க்ளூஷன், அதாவது 1 தான், இதோட வேல்யூ டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம், இவ்வளோத்தையும் w ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இருக்கிற மாதிரி 4th ரூட் ஆஃப் யூனிட்டி நமக்கு இருக்குது. ஸோ அதையே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.